ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி ஏசி கரண்ட்டை ஜெனரேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மேக்ஸிமான டவுட்ஸை இந்த அனிமேஷன் வீடியோ மூலமாக ஓரளவு நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வித டிலேவும் இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் பிக்யூஆர்எஸ் காயில் இருக்குது. இந்த காயிலோட பிக்யூ டெர்மினல் ரிங் 1ஓடையும் ஆர்எஸ் டெர்மினல் ரிங் 2ஓடையும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ring 1 ring 2 slip ring ஓட attach ஆயிருக்கு. so that induce ஆகிற current external circuit வழியா வெளியில போகும். R1 B1 brush ஓடையும் R2 B2 brush ஓடையும் connect ஆயிருக்கு. இந்த B1 B2 brushes external circuit ஓட connect ஆயிருக்கு. so that induce ஆகிற current external circuitல store ஆகும். இந்த PQRS செட்டப்பை மேக்னெட்டோட போல்ஸ்க்கு இன் பிட்வீன்ல இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்பதான் இந்த காயிலுக்கு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இந்த காயில் ரொட்டேட் ஆகுறப்போ எப்போ ரொட்டேட் ஆகும்? இதை ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து ரொட்டேட் பண்ணணும். அந்த சோர்ஸ் என்னவா இருக்குன்னா விண்ட் எனர்ஜியோ இல்லை நியூக்ளியர் எனர்ஜியோ இல்லை கோல் எனர்ஜியோ, அதாவது அதை பேர்ன் பண்ணி ஸ்டீமா கன்வெர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை இந்த ஸ்டீம் என்ன பண்ணுன்னா இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம இந்த காயிலை ரொட்டேட் பண்ணலாம். அப்போதான் காயில் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும், ஃபாஸ்ட்டாக நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்டை ஜெனரேட் பண்ண முடியும். சரி, இப்போ காயில் ரொட்டேட் ஆகிறதுக்கா எப்படி ரொட்டேட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ காயில் ரொட்டேட் ஆகுறப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் அந்த காயில் ரொட்டேட் ஆகுது. அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ரொட்டேஷனுக்கு பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும். பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்? ஆல்டர்னேட் கரண்ட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வர்றப்போ நம்பர் ஆஃப் ஏசி கரண்ட், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஏசி கரண்ட் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். இந்த பிரின்சிபல் தான் இந்த ஏசி ஜெனரேட்டரில் இருக்கு. ஸோ அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ எப்படி ஏசி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி போலாரிட்டி சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்கலாம். இப்போ இந்த பிக்யூஆர்எஸ் காயிலில் பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்கோம். இதில் ஆர்எஸ் பார்ட் டாப்லேயும் பிக்யூ பார்ட் டவுன்லேயும் இருக்குது. இப்போ ஆர்எஸ் பார்ட் ஆன்டி கிளாக்வைஸ், அந்த காயிலே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? டவுன்வர்ட் டைரக்ஷனில் எஸ்ஆர் பார்ட் மூவ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைட் ஹேண்டை நம்ம வைக்கிறோம். ரைட் ஹேண்டோட தம்ப் ஃபோர்ஸோட டைரக்ஷனாகவும் ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாகவும் இருந்ததுன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் எஸ்ஆர் பொசிஷனில் அவுட்வர்ட்ஸில் இருக்குது. அப்போது அந்த கரண்ட் வெளியில் வருது. வெளியில் வந்ததுன்னா அதை நம்ம நெகட்டிவ் சார்ஜாக சொல்லுவோம். இன்சைடில் அந்த காயிலுக்குள்ளார போகிறத பாசிட்டிவ் சார்ஜாக சொல்லுவோம். இந்த எஸ்ஆர் பார்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ப்ரஷ் B2ஓட கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது ரிங் 2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் B2வில் நெகட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கோம். இந்த பிக்யூ பார்ட்டில் ரொட்டேஷன் அப்போ அது அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்குது. ஸோ தம்பு அப்வர்ட் டைரக்ஷனில் வச்சுருக்கோம். அப்படி வச்சோன்னா இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன். ஸோ அப்போ அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா இன்வர்டில் இருக்குது. பிக்யூ பார்ட் ப்ரஷ் 1ஓட, அதாவது ரிங் 1ஓட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ கரண்ட் இன்சைடில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் B1க்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த காயில் θ = 0 இருக்கு. 0லேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. ஸோ காயில் மூவ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பிக்யூ ரொட்டேட் ஆகுறப்போ இங்கே
கரண்டோட டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சேம் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பிக்யூ வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது. ஸோ இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரஷ் 1க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஆர் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணப்படும். அப்போ வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டு அவுட்வர்டில் இருக்குது. ஸோ ப்ரஷ் 2க்கு சேம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இப்போ ரொட்டேட் ஆகுது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90லேருந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அகெயின் ரொட்டேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே கரண்டோட டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். பிக்யூ வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணப்படும். ஸோ அதனால் இன்டியூஸ்டு கரண்ட் அவுட்வர்டில் இருக்குது. ஸோ ப்ரஷ் 1க்கு நெகட்டிவ் சார்ஜும் எஸ்ஆருக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது ப்ரஷ் 1 ப்ரீவியஸ் கேஸில் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த கேஸில் நெகட்டிவ் ஆகுது. ஸோ போலாரிட்டி சேஞ்ச் ஆகுது. இதை தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் ஸ்டோர் பண்ணப்படும். இப்போ ரொட்டேஷன் கண்டினியூ ஆகுது. 180 டிகிரிலேருந்து 270க்கு கண்டினியூ ஆகுது. இங்கேயும் சேம் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறப்போ பிக்யூவில் டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் அவுட்வர்டில் இருக்குது. ஸோ ப்ரஷ் 1க்கு நெகட்டிவும் எஸ்ஆரில் இன்வர்டில் இருக்குது. ஸோ ப்ரஷ் 2க்கு பாசிட்டிவும் இருக்கும். இப்போ ஓரளவு இந்த ஆல்டர்னேட் கரண்ட்டை பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.